நல்ல கணவனை நல்ல கணவன் என்று சொல்லாத பெண்கள் மெராஜுடைய பயணத்துக்கு பின்னால் நபி அவங்க மக்கால வாழக்கூடிய நேரத்தில் நபி பட்டம் கிடைச்சி 10 வருஷத்துக்கு பின்னால நபி அவர்கள் 10 வருடங்கள் பட்ட அந்த சிரமத்துக்கு ஆறுதலாக, அந்த கஷ்டங்களுக்கு ஆறுதலாக, உடைந்த உள்ளத்துக்கு ஆறுதலாக கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நபி அவர்களை அல்லாஹ் மெராஜுடைய பயணத்துக்கு அழைத்தார். அந்த மெராஜுடைய பயணத்தை முடித்துவிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு விசேஷமாக ஒரு பயான் செஞ்சாங்க. சொன்னாங்க, பெண்களை பார்த்து, பெண்களே நீங்கள் 2 விஷயத்தை அதிகமாக செய்யுங்க. நீங்கள் அதிகமாக சதக்கா கொடுங்க, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. சின்ன பிள்ளை கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்க, நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அதிகமாக சதக்கா கொடுங்க. கேட்டாங்க பெண்கள், யா ரசூலல்லாஹ் என்ன காரணம்? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 காரணத்தை சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்று, நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் பதுவா செய்கிறீங்க. 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட கணவன்மார்களோட நன்றி கெட்ட முறையில் நடக்கிறீங்க. என்ன நன்றி கெட்ட முறை? அதுக்கு நபி அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க. என்ன உதாரணம் என்றா, ஒரு கணவன் 99 நலவு செஞ்சிருப்பான், மனைவிக்கு ஒன்றை செய்ய கிடைக்கல. இந்த மனைவி அந்த கணவன்ட 99 நலவை பார்க்காம என்ன சொல்லுவாவாம், மாற ஐத்து மின்க ஹைரன் கத். இந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தை. உன்னையோட வாழ்ந்த இந்த வாழ்க்கையில நான் எந்த நலவையும் அனுபவிக்கல. நல்ல கணவன் 99 நலவு செய்தார், ஒரு விஷயத்தை செய்யல, ஒரு தவற விட்டுட்டார், மனைவி எதிர்பார்த்த ஒன்றை செய்யவில்லை. அந்த மனைவி சொல்வாவாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படியான மனைவி? நபி அவங்க நரகத்தில், அந்த சுவர்க்கத்துடைய பயணத்தில் அப்படியே பேசி நரகத்தை எட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்களை கண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியான பெண்கள்? சொல்லுவாங்களா, மா ரஅய்து மின்க ஹைரன் கத். உன்னோட வாழ்ந்த இந்த 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 35 வருஷத்துல எந்த நலவையும் நான் அனுபவிக்கல. இங்க என்ன சொன்னாங்க நபி அவங்க? கணவன் நலவை கண்ட பெண் நலவை சொல்ல வேண்டும், சொல்லாத பெண் நரகம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்றி கெட்ட பெண் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணிடத்தில் நல்லவன் என்ற பெயரை பெறுவது கஷ்டமான ஒன்று. என்ன ஒருத்தட்ட அஹ்லாக்கை பத்தி ஒருத்தட்ட மனைவி மாட்ட தான் கேட்கும், லிஸ்ட் போடுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனைவி அல்ல, 11 மனைவிமார்களும் 11 வித்தியாசமான வயது, 11 மனைவிமார்களும் 11 வித்தியாசமான உடல் அமைப்பு, 11 மனைவிமார்களும் வித்தியாசமான 11 சூழலில் வாழ்ந்தவர்கள், வளர்க்கப்பட்டவர்கள். யூதர்களின் பிள்ளைகளை கூட நபி அவர்கள் யூதர்களோடு ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்திருக்கிறார்கள். இஸ்லாத்தின் மீது யூதர்கள் காட்டுகின்ற விரோதம், குரோதம் குறைய வேண்டும் என்பதற்காக சஃபியா என்ற யூத பெண்ணை நபி அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள். அந்த பெண்ணை கண்ணியப்படுத்தினார்கள். வித்தியாசமான வயசு, வித்தியாசமான சூழல், வித்தியாசமான நிறம், வித்தியாசமான உடல் அமைப்பு, இப்படியான 11 பெண்களோட ஒரு மனிதன் தலையடிச்சு வாழ்றண்டா சாதாரணமான ஒன்றல்ல. அந்த 11 மனைவிமார்கள்ல ஒரு மனைவி கூட நபி அவங்கட எந்த ஒரு குறையையும் சொன்னது கிடையாது. எங்கும் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவாக இருக்கலாம், வயதில் முதிர்ந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவாக இருக்கலாம், எந்த ஒரு மனைவியும், யூதனுக்கு பிறந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவாக இருக்கலாம், எந்த ஒரு மனைவியும் நபி அவர்களுடைய நடத்தையில் மோசமானவர், பண்பாட்டால் அற்பமானவர் என்று எந்த மனைவியும் பேசியது கிடையாது. 11 மனைவிமார்களும் அல்லாஹ் சொன்னதை போன்றோ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மிகவும் சிறந்த உயர்ந்த பண்பாட்டிலே இருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு மனைவிமார்களும் வாழ்க்கையின் மூலம் சொல்லி காட்டினார்கள். உலகத்திலே பண்பாட்டால் எப்படி உடம்பால் நபி அவங்க அழகானவங்களோ, நபி அவங்க உடம்பாலையும் அழகானவங்க. உலகத்தில் பொதுவாக உடல் ரீதியான குறை இல்லாதவங்களைத்தான் அல்லாஹ் நபிமார்களாக தெரிவு செய்வான். உடல் ரீதியான குறை இல்லாதவங்களைத்தான் அல்லாஹ் நபிமார்களாக தெரிவு செய்கிறேன். காரணம் என்றால், இல்லாட்டி மக்கள் சொல்லுவாங்களாம், ஓண்ட உடம்புல இப்படி ஒரு குறை, உனக்கு இப்படி ஒரு குறை, மக்கள் பேச முன் வர மாட்டாங்க.
மக்களோட பேசுறது தான், பேசி அல்லாஹ்வை பற்றி சொல்றது தான் நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம். பேசக்கூடிய நேரத்தில் யாரும் நபிமார்களை தூரமாக்கி விடக்கூடாது, நபிமார்களை விட்டும் தூரமாகி விடக்கூடாது என்பதற்காக உலகத்தில் அழகானவர்களை அல்லாஹ் நபிமார்களாக தெரிவு செய்திருக்கிறார். எந்த ஒரு நபியிடையும் உடல் ரீதியான குறை எங்கேயும் பேசப்படல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு சமூகம் பேசினாங்க, அல்லாஹ் அந்த குறை இல்லை, ஃபபர்ரஅஹுல்லாஹு மிம்மா காலு, அவங்க சொல்லக்கூடிய குறை மூசாட்ட இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். நபி